உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட மேல் நீதிமன்றத்துக்கு தேவையான வசதிகளை துரிதமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக, உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கு வழங்கியிருக்கும் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் நீதிமன்றங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை கண்காணிக்க சென்ற பொழுதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய 4 உத்தியோகபூர்வ வாசல் தலங்கள் தற்காலிக அடிப்படையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளை விசாரணை மேற்கொள்வதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதன் விசாரணை நடவடிக்கைகள் இலக்கம் ஸ்ரீ 76 பௌத்தலோக மாவத்தை கொழும்பு 7 என்கின்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சு உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் இடம்பெறும். அதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்களால் பயன்படுத்தப்பட்டு நீதிமன்றம் அமைப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஏனைய உத்தியோகபூர்வ வாசல் ஸ்தலங்களிலும் நீதிமன்றங்களை அமைப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை விரைவாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.